ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில், சரி சண்டே அவுட்டிங்காக வெளியேயும் போகணும், என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் மக்களே. அப்போது எனக்கு ஞாபகத்தில் வந்த இடம்தான் பனிமாதா ஆலயம். ஆமாம் மக்களே, வள்ளியூர் பக்கத்தில் கள்ளிக்குளம்ங்கிற இடத்துல ஒரு ஃபேமஸான ஆலயம்தான் பனிமாதா ஆலயம். நாங்கள் அங்கே தான் இன்றைக்கி போயிருந்தோம் மக்களே. நாங்கள் போயிருந்தோம். அங்கே இன்றைக்கி 8வது திருவிழா. அந்த திருவிழாவை நான் உங்களுக்கு போடுறேன். அழகாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 8வது திருவிழா மக்களே. இன்றைக்கி சின்ன தேர் திருவிழா, நாளைக்கு இன்னொரு பெரிய தேர் திருவிழா கூட இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும் இந்த ஆலயத்தில் திருவிழா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு தெரியும்? யாரெல்லாம் இந்த திருவிழா அட்டன் பண்ணினீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் யாருக்கெல்லாம் தெரியுமோ இவங்கெல்லாம் இங்கே பனிமாதா ஆலயத்தில் திருவிழா நடந்துகிட்ருக்குது. மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வாங்க மக்களே. எப்போதும் நம்முடைய மன அமைதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் காடோட பிளேஸில், ஜீசஸோட பிளேஸில் நம்ம போயிருந்து ப்ரேயர் பண்ணினா நிச்சயமாக கிடைக்கும். எப்போதும் ஒரு அமைதியான இடம் ஆலயம். ஆலயம்ங்கிறது ரொம்ப அமைதியான ஒரு இடம். அங்கே போய் நம்ம மன அமைதி பெற்றுட்டு வரலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் மறக்காமல் இந்த பனிமாதா ஆலயத்துக்கு போய் காடோட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேர் திருவிழா நடந்தது மக்களே. எல்லாருக்கும் தெரியும்ல மக்களே, திருவிழான்னா வராத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக ரோமன் கேத்தலிக் பீப்புள் அவங்க திருவிழாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எங்கே இருந்தாலுமே அந்த திருவிழா அவங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து அவங்க அட்டன் பண்ணுவாங்க. மாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுற்றம் சூழ நிறைய மக்கள் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. இங்கே பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் தேர் மக்களே. என்ன அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி தேர் பவனி நடந்து அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இன்னைக்கு இந்த பனிமாதா ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ தேரெல்லாம் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி மக்களே, ஆஸ் யூஷுவல் கன்னியாகுமரி ஃபேமஸ் ஆன தேன்குழல் இன்னும் நிறைய விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இருந்தது மக்களே. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் கொடிமரம் மக்களே. இதில் தான் கொடியேற்றினது. அந்த ஆலய திருவிழா, ஆர்சி கோயில் திருவிழாங்கிற நேரத்தில் இந்த கொடிமரத்தில் தான் கொடியேற்றுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பனிமாதா ஆலயம் மக்களே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ராத்திரி இதை விடையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இந்த திருவிழா டைமில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும், தின்பண்டங்கள் இருக்கும், விளையாட்டு சாமான் கடைகள் இருக்கும், ஃபேன்சி பொருட்கள் கடைகள் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ரொம்ப 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 நல்லா இருக்கும் திருவிழா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? திருவிழா பார்க்காத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராத்திரி இதை விடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இப்படி தான் மக்களே நாள் போச்சுது. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதுவரை இன்றைக்கி சண்டே இல்லையா, நிறைய பேர் சர்ச்சுக்கு ப்ரேயர்லாம் பண்ணினாங்க. திருவிழா பார்க்க போனால் என்ன
மக்களை பார்த்தோமோ என்ன செஞ்சோமோ தெரியாது. ஆனால் தேன்குழல் வாங்காமல் வர முடியுமா, வராமல் இருக்க முடியுமா? இல்லை மக்களே, கட்டாயம் அந்த தேன்குழல் வாங்கினா தான் ஒரு திருவிழாவுக்கு போன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி நாங்களும் அங்கே தேன்குழலெல்லாம் நிறைய இருந்துச்சுது. கன்னியாகுமரி ஸ்பெஷல் தேன்குழல் அதையும் வாங்கிட்டு சந்தோஷமாக திருவிழாவை விட்டு வெளியே வந்தோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உண்டு. நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஹாப்பியாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சர்ச்சோட வியூ, ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. சங்கர் சிந்த் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி மக்களே. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற உள்ள பியூட்டிஃபுல்லான பிளேசஸ், பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் உங்களை இன்னொரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டாட்டா.